பிரியமானவர்களே, இந்த ஆன்லைன் மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிற வானத்தின் வாசல் சபையின் இந்த ஆராதனையில் பங்கு பெற அவளோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த ஆராதனை மூலம் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களையும் சமாதான சந்தோஷத்தையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுத்து உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர செய்வாராக. இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எத்தனை மக்கள் ஆர்வத்தோடு இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறதை நீ பார்க்கிறீரே, அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலம் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களையும் சமாதான சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுங்க. தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களுடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. தேவ செய்தி மூலம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆன்லைன் சண்டே சர்வீஸை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்க போகின்றோம். எல்லாம் எழுந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதித்து முடித்தவுடன் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. நமது கரங்களை அசைத்து சொல்லுவோமா சேர்ந்து? ஆராதனை 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 ஆராதனை
ரோயி, எல் ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சுட்கீனு, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சுட்கீனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை
இன்று தியானிக்கும்படியான வேத வசனம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தின் கடைசி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ஜெபமானது நம்மை சாத்தானின் தந்திரங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஜெபம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவன் தந்திரமுள்ளவன் என்று எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவன் சோதனைக்காரன் என்று எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிறவன் என்று எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் குற்றம் சாட்டுகிறவன் என்று எழுதப்பட்டுள்ளது. எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 மரணத்திற்கு அதிகாரி என்று எழுதப்பட்டுள்ளது. எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறாரே. யாருக்கு எந்த தீமையை செய்யலாம், எந்த கண்ணி அல்லது வலையில் விழ வைக்கலாம், எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்க விடாமல் ஆக்கலாம் என்று சொல்லி பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்றுதான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவன் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் எதிராளி. ஆதலால் தான் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று அதில் எழுதப்பட்டது. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறானாம். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீசர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தின் பிற்பகுதியில் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இந்த பொல்லாங்கனாகிய பிசாசானவன் யாருக்கு எந்த தீமை செய்யலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பான். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது,
இன்னொரு பக்கம் துன்மார்க்கருக்குள் கிடக்கிறது. எந்த தீமையை செய்யலாம், எதுல சிக்க வைக்கலாம், எதில் அவனை தேவனை விட்டு பிரிய வைக்கலாம், எப்படி அவனை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க விடாமல் ஆக்கலாம், எப்படி அவனை பாவம் செய்ய வைக்கலாம் என்று சொல்லி பிசாசு கங்கணம் கட்டி கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுவான். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி. பிசாசின் தந்திரமே தேவ பிள்ளைகளை பாவம் செய்ய வைத்து சாபத்தை பெற வைத்து விடுவான். தேவ பிள்ளைகளை பாவம் செய்ய வைத்து பரலோக ராஜ்யத்திற்குள் போக விடாமல் ஆக்கி விடுவான். தேவ பிள்ளைகளை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு, தேவ தரிசனத்தை விட்டு விலக வைத்து விடுவான். பிசாசினுடைய முக்கியமான தந்திரங்களில் ஒன்று மன உளைச்சலை கொடுத்து தற்கொலை செய்ய வைத்து விடுவான். இது போன்ற இன்னும் பல காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் கைவிட வைத்து விடுவான். அதனால் தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிக் கொடுத்து அதில் கடைசி பகுதியாக எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இந்த ஜெபம் நம்மை சாபத்தில் இருந்து காப்பாற்றிவிடும். இந்த ஜெபம் பிசாசினுடைய கண்ணி அல்லது தந்திரங்களில் இருந்து நம்மளை காப்பாற்றிவிடும். இந்த ஜெபம் நம்மை தேவன் வைத்திருக்கும் காலத்திற்கு முன்பே மரணத்தை சந்தித்து விடாதபடி காப்பாற்றிவிடும். இந்த ஜெபம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பின்மாற்றத்திற்குள் போக விடாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். இந்த ஜெபம் தேவ ஞானத்தை நமக்கு கொடுத்து தேவ கட்டளையின்படி நம்மை நடக்க வைத்து தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்மை மாற்றி அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலமாய் இயேசுவோடு கூட பரலோகத்தில் இருக்க வைக்கும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் என்று ரட்சித்துக் கொள்ளும். ஏன், எதற்காக இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்? எப்படிப்பட்ட சோதனைகளை பிசாசு கொண்டு வருவான் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே வந்தான் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்.
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னாரே, அதேபோல் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜெபமானது அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக நம்மையும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றிவிடும். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல கவனிங்க. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் தான் அந்த ஜெபத்தை நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கடந்து வந்த சோதனையின் பாதைகள் பல உண்டு. அவை எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இதுக்கு சரியான அர்த்தம், உலக காரியங்களில் இச்சையை அல்லது ஆசையை கொடுத்து விடுவான். வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நல்லா கவனிக்க வேண்டும். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ள பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இந்த உலகத்தின் அதிபதி அவைகளை கொடுத்து தேவ பிள்ளைகளை தேவனை விட்டு விலக வைத்து விடுவான். தேவ பிள்ளைகளை தேவ சித்தத்திற்கு மாறாக நடக்க வைத்து விடுவான். வாசிப்போம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தினுடைய எந்த காரியமும், உலக ஆசை, உலக இச்சை, உலக பெருமை, இவை எல்லாம் அழிஞ்சு போயிருமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திரும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை செய்ய சொல்கிறார். அந்த ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்மளை உருவாக்கும், பாதுகாக்கும். இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சை, இவைகளை பிசாசானவன் இயேசுவினிடத்திலும் கொண்டு வந்தான். எல்லாம் கவனிங்க. இயேசுவினிடத்தில் அதை கொண்டு வந்து தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக உலக ஆசையை கொடுக்கும்படியாக அவரிடத்தில் வந்து பேசுகிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். நல்ல கவனிங்க. என் ஆண்டவர் இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி.
அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசானவன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். இது மாமிசத்தின் இச்சை. இந்த மாமிச ஆசையை நிறைவேற்றுகிற இச்சை. அவருக்குள் இப்பொழுது மாமிசத்தின்படி பசி. அந்த பசியை ஆசை கொடுத்து காட்டுகிறான். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்து சாப்பிடும். இயேசு என்ன சொன்னார்? வாசிப்போம். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். வேத வசனத்தை வைத்தவனை ஜெயிக்கிறார். நன்றாக கவனித்துக்கிறங்க. பிசாசு ஒவ்வொரு இடத்திலையும் போடுகிற இச்சைகள் வேற. ஆண்டவரிடத்தில் இந்த மாமிசத்தின் இச்சைன்னு சொல்லும் பொழுது, பசிக்கு, மாமிசத்தில் ஏற்பட்ட பசிக்கு அந்த ஆகாரத்தை போட வைக்கிறான். இதே பிசாசு தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீதுக்கு ஒரு ஸ்திரீயின் மீது இச்சையை கொடுத்தான். நல்லா கவனிக்க வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே தாவீது விழுந்து போனான். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். பிசாசு எப்படிப்பட்ட சோதனையை, எப்படிப்பட்ட கண்ணியை, எப்படிப்பட்ட வலையை போடுவான் என்று தெரியா, அதை போட்டு அதில் விழ வைப்பான். அது ஒரு இச்சை. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த இச்சையில விழ வைத்து தாவீதை நாசம் பண்ணிட்டான். அதன் நிமித்தம் அவன் தேவனுடைய தண்டனையை பெற வேண்டியதாகிவிட்டது. என் இயேசுவிட்ட வருகிறான். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தெய்வாலயத்து உப்பரைகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்க அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். வசனத்தில் ஜெயிக்கிறார். பிசாசுடைய தந்திரத்தில் ஒன்று மேட்டிமையை கொடுக்கிறது. நல்ல கவனிங்க. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உள்ளது. அது பிசாசால கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுவான். வேதத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்டால் அதில் நடக்கிற காரியத்தை கேட்போம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தெய்வ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பெருமையை கொடுப்பான். நீ தேவகுமாரனால் தாள கொதின்னு சொல்றானே, 4 பேரை வைத்து உன்னை புகழ வைத்து இருதயத்துக்குள்ள பெருமையை கொடுத்து விடுவான். அவன் பெருமையை கொடுக்கிறான். வாசிப்போம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். பிசாசுடைய தந்திரமே எப்படி பாவத்தில் உழ வைக்கலாம்.
எந்த பாவத்தில் விழ வைக்கலாம். அதுதான் ஒரு மனிதனுடைய சோதனை. we don't know அது எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். என் இயேசுவிடத்திலே கண்களின் இச்சையை போடுகிறான். நல்லா கவனிங்க. உலகத்தையெல்லாம் அவருக்கு காமிக்கிறான். சகல ராஜ்யங்களுடைய மகிமையை அவருக்கு காமிக்கிறான். அதில் ஆசையை உண்டாக்குகிறான். நீ சாஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உமக்கு தருவே. அது கண்களின் இச்சை. அப்பொழுது இயேசு, அப்பாலே சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. என கருமையான தேவ ஜனமே, நன்றாக கவனிங்க. அவனுடைய தந்திரங்கள்ல ஒன்று கண்களின் இச்சை. தேவ மனுஷன், தேவ அபிஷேகத்தை பெற்ற சிம்சோனுக்கு கண்கள்ல தான் இச்சையை கொடுத்தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை வாசித்தா வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தியை கண்டு அவள் மேல் ஆசை வைத்து அவளை தனக்கு வேண்டும் என்று தாய் தகப்பன் சொல்றான். அவங்க சொல்றாங்க, விருத்த சேதனம் இல்லாத அங்க ஏன்பா போற? இனத்தார் நிறையவர் இருக்கிறாங்களே. என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு பெண்கள் மீது அநேகருடைய கண்களை போக வைத்துதான் அநேகருடைய வாழ்க்கையின் தரிசனத்தை நாசமாக்கிறான். காதல்னு சொல்றதே கண்களின் இச்சை. சிம்சோன் அதுல விழுந்தான். அதற்கப்புறம் அந்த பெண்ணை பார்க்க போகும் பொழுது ஒரு சிங்கம் எதுக்காக வருது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல போட்டுட்டான். அவன் தாய் தகப்பனை கூட்டிட்டு வரும் பொழுது அந்த சிங்கத்தின் உடல்ல ஒரு தேன் கூட்டை வச்சுட்டான். கண்களின் இச்சை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தா அந்த சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வலி விலகி போனான். அந்த தேன் கூட்டு மேல ஆசை கொண்டு தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் தீட்டானதை சாப்பிட்டான். ஞானம் எல்லாம் போயிருச்சு, வழி மாறிடுச்சு. நியாயாதிபதிகள் 16:1 ஒரு வேசியை தேடி போயிட்டான். நியாயாதிபதிகள் 16:4 தெளிலாள்ங்கிற இன்னொரு வேசியை தேடி போயிட்டான். நியாயாதிபதிகள் 16:20-21 கர்த்தர் அவனை விட்டு விலகியதை அறியாது கண்களை இழந்து போயிட்டான். நல்ல கவனிங்க. தேவ பிள்ளைகளை நாசமாக்குறதுக்கு தான்
கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சை என்று பல உலக காரியங்களை கொடுத்து அவர்களை தேவனை விட்டே பிரிய வைத்து தேவ தரிசனத்தை இழக்க வைத்து நாசப்படுத்தி விடுகிறான். இவை எல்லாவற்றையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து போட்டான். வேத வசனத்தை கொண்டு இயேசு ஜெயித்தார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. மேலும் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தில், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்றாரே. நம்ம அந்த பாவத்தில் விழுந்துடாம இருக்கலாம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் எப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்தான் என்று இப்பொழுது ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதோடு அவன் நிற்கல. அவரிடத்தில் அவன் கொண்டு வந்த அடுத்த சோதனை லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து, அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி. நல்ல கவனிங்க, தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் குற்றத்தை சுமத்தி அரசாங்கத்துக்கு முன்னால கொண்டு போய் அவரை குற்றவாளியா நிப்பாட்ட நாம் கவனிக்க வேண்டாம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, அவரை புகழ்றது மாதிரி புகழ்றாரு. அதுக்கு பேரு தான் பிசாசினுடைய தந்திரம் சொல்றது. தந்திரமா எப்படி உன்னை சிக்க வைக்கலாம், எப்படி உன்னை மாட்ட வைக்கலாம், தந்திரமான வார்த்தையை தான் போடுவான். அதைத்தான் ஆதியாகமம் 3:1 ஏவாள் இடத்துல போட்டான். தந்திரமா இயேசுவிடத்துல போடுறான். வாசிப்போம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும். ட்ராப், வலை. அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தை வருதோ அதை பிடிச்சி அவரை குற்றவாளியா கொண்டு போய் நிப்பாட்டணும். வாசிப்போம். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து இது பிசாசின் தந்திரம். தந்திரமாய் செயல்படுவான். தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அதுதான் அவருடைய ஞானம். அவருடைய தந்திரத்தை அறிந்து சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் ஞானம், விஸ்டம். பிசாசினுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானம் நமக்கு வேண்டுமா? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ள ஆண்டவரே.
ஒரு தீமை வரப்போகிறது, அவரை மாற்ற வைக்கணுங்கிறதுக்காக போடுறான். அவருடைய தந்திரத்தை அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை காட்டு, இது இருக்க சொருபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் இது ராயனுடையது என்றார்கள். வாசிப்போம். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அப்பொழுது அவர் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. நீ ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாரு, நினைச்சுதான் வந்து பேசுறாங்க. ஆண்டவர் ஞானமான பதிலை சொன்னாரு. வாசிப்போம். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். பேச முடியலையா? நம்ம எல்லாருக்குமே அந்த ஞானம் வேணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த வகையில் அவன் கண்ணியை வைப்பான் நமக்கு தெரியாது. அதை உணர்ந்து கொள்ளுகிற ஞானம். இந்த சம்பவம் ஏன் நடக்குது? நல்லா கவனிங்க. அவரை அரசாங்கத்துக்கு முன்னால குற்றவாளியா நிப்பாட்ட. அந்த குற்றவாளியா நிக்காம இருக்கணும்னா ஞானமா? அவர் அவ்வளவு ஞானமாய் பதில் சொன்ன பின்பும் பிலாத்து முன்னால போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய் இவன் தானே கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கண்டோம் என்று அவன் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். கவனிங்க. அப்படி பதில் சொல்லியும் பிலாத்து முன்னால போய் குற்றம் சுமத்துறானுங்க. ஐயா, நல்லா கவனிங்க. நீ ஞானமா நீ பதில் சொல்லிட்டீன்னா அவன் எங்க போய் உன்னை குற்றப்படுத்தினாலும் உனக்காக கர்த்தருங்க வழக்காடுவார். உன் கூட கர்த்தர் நிற்பாரு. வாசிப்போம் தொடர்ந்து. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். இந்த மனுஷனிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை ஐயா. அவரை குற்றப்படுத்ததான் ஐயா அந்த தந்திரம் நடக்குது. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானம் வேண்டுமே. லூக்கா 23வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து, பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து, எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறதான இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நல்ல கவனிங்க. ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த பொழுது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லை. நல்ல கவனிங்க. மரணத்துக்கு ஏதுவாக ஒன்று செய்யவில்லையே. எனக்கு அருமையான தேவஜனமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று நீ ஜெபிக்கும் பொழுது
உன்னை யாரு பொய் குற்றம் சுமத்தினாலும், உனக்கு விரோதமா யாரு சதி திட்டம் போட்டாலும், உன்னை எப்படிப்பட்ட தந்திரமான வலையில பிசாசு மாட்ட நினைத்தாலும், கர்த்தர் உன் பக்கத்திலே நின்று உனக்காக வழக்காடுவார். அந்த பிசாசின் கண்ணிகளையும் தந்திரத்திலையும் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பாற்றிடுவார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. சாதாரண ஜெபம் இல்லையா அது. பிசாசினுடைய சகல தந்திரத்திலிருந்து உன்னை காப்பாற்று. அவனுடைய தந்திரத்தையும் அவன் போட்டிருக்கிற கண்ணியையும் வலையையும் சோதனையையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அந்த ஜெபம் உனக்கு தேவன் கொடுக்க வைக்கும். எல்லாம் கவனிக்க. கெத்செமனேல இயேசு ஜெபித்து விட்டு வந்த பொழுது பேதுரு தூங்கிட்டு இருந்தான். என்ன சொன்னார் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 37, 38 வசனங்கள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஆசிப்போம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, 1 மணி நேரம் நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருக்க கூடாதா? உனக்கு டிராப்பு போட்டிருக்கானப்பா, உனக்கு டிராப்பு போட்டிருக்கானே சீமோனே. இயேசு சீமோனை பார்த்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது வசனத்திலே, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். நல்லா கவனிங்க. நீ விழ போறப்பா, உன்னை போட்டமிடுறதுக்கு உத்தரவு வாங்கிட்டான். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கவனி. காவலில சாவில அவன் கூட நிற்பாண்டவரே இல்லப்பா, இன்னைக்கு ராத்திரியே என்ன நீ மறுதலிக்க போற, 3 தரம் மறுதலிக்க. அவர் யாருன்னே தெரியாதுட்டான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சீமோனே, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்க சோதனைக்குட்படாமல் இருக்க விழித்திருந்த ஜெபம் நல்லா கவனிக்க வேண்டாம். ஏன் இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார்? பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசு போடுகிற வலை, கண்ணி யாருக்குமே தெரியாது. அதில் விழ வச்சிருவான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை இச்சையில தான் விழ வச்சான்.
அதன் நிமித்தம் பெரிய தண்டனையை வாங்கினான். தேவனால் உருவாக்கப்பட்ட ஏவாளை பழத்தை இச்சிக்க வைத்து தந்திரமாய் அதை புசிக்க வைத்து ஆதாமையும் ஏவாளையும் சாபத்திற்குள் போக வைத்து தேவனுடைய தோட்டத்தில் இருந்தே விரட்ட வைத்து விட்டான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். மரணத்துக்கு அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானின் தந்திரமே தற்கொலை செய்ய வைக்கிறது. வாசிப்போமா? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஒருத்தனுக்குள்ள சாத்தான் புகுந்துட்டாலே தற்கொலை செய்ய வச்சிருவான். அவன் மரணத்துக்கு அதிகாரி. வாசிப்போம். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். இந்த காரியம் சாத்தான் செய்கிறான். அவன் புகுந்ததுக்கு அப்புறம் அவன் லைஃப் மாறுது. வாசிப்போம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். ஜன கூட்டம் இல்லாத நேரத்தில் அவரை காட்டி கொடுக்க வகை தேடினான். கெத்சமனேல அவரை காட்டி கொடுத்தான். அவரை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் சாத்தான் செய்த காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு. நல்ல கவனிங்க, என் ஆண்டவர் இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசனிடத்திலும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். எத்தனை தேவ பிள்ளைகள் தற்கொலை செய்து செத்திருக்காங்க தெரியுமா? அநேகர் காதல்ல தற்கொலை செஞ்சு சாவாங்க. அந்த காதல்ல தான் சிம்சோனும் மாட்டி கடைசியில் இந்த பெலிஸ்தரோடு கூட என் ஜீவனும் போட்டுன்னு சொல்லி அவனும் செத்தான். பிசாசின் தந்திரமே தேவன் வைத்திருக்கிற நாட்களுக்கு முன்பாகவே சாகடிச்சிருவான். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக தான் அவர் பல சோதனைகளிலே கடந்து வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய சீசர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி ஆரம்பித்து, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே என்று சொல்லி முடித்து விட்டார். இந்த கர்த்தருடைய ஜெபம் எவ்வளவாய் நம்மை
அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் என்பதை தொடர்ந்து பல வாரங்களாக தியானித்தோம். கர்த்தருடைய ஜெபத்தின் கடைசி பகுதியையும் அதனுடைய வேத விளக்கத்தையும் கர்த்தர் நமக்கு விளக்கி சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்ல கவனிங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய இன்னும் எத்தனை ஜெபங்கள் உண்டு, அதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆகவே உங்களை மறுபடியும் இதே ஆன்லைனில் ஜாப்ரி மினிஸ்ட்ரி சென்னை என்ற யூடியூப் மூலம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். இவ்வளவு நேரமும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய ஜெபத்தின் கடைசி பகுதியை என்று தியானித்தோம். தொடர்ந்து ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய ஜெபத்தின் வேத விளக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த ஜெபத்தின்படியாக கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி பாவம் இல்லாதவர்களாக உருவாக்கி அவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க உங்களுக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எவ்வளவு நேரமும் உம்முடைய பிள்ளைகள் உலகத்தின் பல இடங்களில் இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறார்களே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய சமாதான சந்தோஷம் அவர்கள் வீட்டிலே நிலைத்திருக்கட்டும். உடைய பிரசன்னத்தினால் அவர்கள் வீட்டை நிரப்புவீராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற சகல கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் 7 மணிக்கு இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் அக்கினி அபிஷேக ஆராதனை இதே ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பப்படும். உங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஜாப்ரி மினிஸ்ட்ரி சென்னை என்ற யூடியூப் மூலம் இந்த சுகமளிக்கிற அக்கினி அபிஷேக ஆராதனையை ஆன்லைன் மூலம் காண தவறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் கொடுப்பார். தேவ அபிஷேகம் உங்கள் வீட்டிலையும் இறங்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று சாயந்தரம் 7 மணிக்கு இன்றைக்குள்ள தேவ செய்தி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சாபங்கள், ஏன் வியாதிகள், ஏன் தரித்திரங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். அந்த தேவ செய்தி கேட்டு முடிக்கும் பொழுது சாபத்தை முறிக்கிற ஜெபம் ஏறெடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். ஆகவே சாயந்தரம் 7 மணிக்கு நடைபெறுகிற அந்த சுகமளிக்கும் ஆராதனையை காண தவறாதீங்க. அடுத்த ஞாயிறு காலை 9 மணிக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது ஆசீர்வாத ஜெபம், எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்
உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you. கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7 மணிக்கு ஆன்லைன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் அக்கினி அபிஷேக ஆராதனை ஜாஃப்ரி மினிஸ்ட்ரீஸ் சென்னை என்ற யூடியூப் சேனல் மூலம் காணத் தவறாதீர்கள்.